Hey guys, welcome back to channel. Hope you all are doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெறும் 5 நிமிஷத்துல ரொம்ப சிம்பிள் டேஸ்டியான பனானா ஸ்வீட் பணியாரம் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இந்த பனானா ஸ்வீட் பணியாரம் பண்றதுக்காக முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு ஒயிட் சுகர் அல்லது ப்ரௌன் சுகர் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 ஏலக்காய், பழுத்த ஒரு பெரிய பனானா, சின்னதாக இருந்தால் 2 பனானாவை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம டீ குடிக்கிற அந்த கிளாஸ் ஃபுல்லாக காய்ச்சாத பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவு மைதா, 1/2 கப் அளவு கோதுமை மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா மாவு, 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/2 கப் அளவு துருவிய தேங்காய் அல்லது தேங்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கரண்டி அல்லது நம்ம கைகளால் எந்த ஒரு மாவு கட்டியும் இல்லாத மாதிரி அண்ட் போண்டாக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் மாவு கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் இதில் கொஞ்சம் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த போண்டாக்களை ஒன்றுன்னா சேர்க்கும் போதே திருப்பி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம இதில் வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கலர் மாறிடும், அதனால தான். அண்ட் கண்டினியூஸாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆன உடனே இந்த போண்டாக்களை எண்ணெயிலிருந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே ரிமைனிங் இருக்க மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பனானா ஸ்வீட் பணியாரம் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த பனானா ஸ்வீட் பணியாரம் பண்ணுறதுக்கு வெறும் 5 நிமிஷம் போதுமானது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதாவது நம்ம வீட்டில் இருக்க பொருட்களையே வச்சு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.